குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். குட் பேட் அண்ட் அக்லி. ஸோ இந்த படம் எப்போ வரப்போகுது, அதாவது விடாமுயற்சி படம் பார்த்துட்டு ஓகே நாங்கள் அஜித் சாருக்காக இந்த படம் பார்த்தோம், அஜித் சாருக்காக மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணது வந்து GBU தான். ஸோ இந்த படத்தோட டீசர் கட் பார்த்துட்டு ஃபயர் விடாத அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, விஜய் ஃபேன்ஸ் முதற்கொண்டும் பார்த்துட்டு ஃபயர் தெறிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அவருடைய ஷர்ட் இருக்குல்ல, அவர் அந்த ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக ஃபன்னியாக அந்த அவர் போட்டிருக்க சட்டைக்கு வந்து எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,80,000 அந்த ஒரு சட்டை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ இருக்குமா அப்படின்றது எனக்கும் வந்து தெரியல, பட் அதிகமான டாக் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து இன்னொரு சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது என்னென்னா, அவர் வந்து இட்லி கடை வச்ச ஒரு செட்டப் வந்து நக்கிள் டஸ்டர்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம அந்த ஒரு பேராகிராஃபில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த நக்கிள் டஸ்டர் பற்றி தனி கதையே. அந்த நக்கிள் டஸ்டர் வச்சு ஒரு குத்துவாரி இட்லி கடை தெரியும். இவங்க எங்கிட்ட கொண்டு போய் லிங்க் பண்ணி தனுஷாரோட இட்லி கடை அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணியிருந்தாங்க டே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தானுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் விடாமுயற்சி ஒரு சூப்பரான படம் தான். ஏன்னா ஒரு அஜித் சாரை வந்து ஒரு ஆக்டராக அவராகவே வந்து இருக்க வச்சது ஒரு படம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ இது ஒரு பக்கம். GBUக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வேறு மாதிரியான ஒரு அஜித் சாரை வந்து எனக்கு வந்து வேதாளம் படத்தில் அஜித் சாரோட அந்த மொட்டை போட்டு வருவார்ல, காசே தான் கடவுள அப்படின்னு சொல்லிட்டு வருவார்ல. ஸோ அந்த ஒரு ஃபன்னியான ஒரு அஜித் சாரை நான் அஜித் ஃபேன்ஸ் முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி குட் பேட் அண்ட் அக்லியில் 3 டைப் ஆஃப் அஜித் சார், ஒரு மாதிரி கேரக்டர் எல்லாமே தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல 100% ஷுவர் அப்படின்றது தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சச்சினுடைய ரீரிலீஸ் வின்டேஜ் விஜய் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படம் வந்து கிளாஸாகவும் இருக்கும், அது மாதிரி எமோஷ்னலாகவும் இருக்கும், லவ்வாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும்னா பக்கா என்டர்டெயின்மெண்ட் பேக்டான ஒரு படம் சச்சின். அந்த படம் ரீரிலீஸ் ஆகிறது ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு டிவியில் ஒரு 100 தடவை பார்த்துருந்தாலும் சலிக்காத ஒரு படம். இன்ன வரைக்கும் டிவியில் ஓடிச்சுன்னா சச்சின்பா உட்காந்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு வைப்பு கொடுத்த படம் தான். அதுவும் இல்லாமல் அந்த ஜின்னுக்கு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிளில் அப்படியே வந்து போயிட்டு வரதா இருக்கட்டும். இன்ன வரைக்கும் சைக்கிள் ஓட்டுற அந்த பசங்க அந்த காலத்தில் அதுமாதிரி அந்த ஸ்லிங் பேக்கை போட்டுட்டு காலேஜுக்கு போகிறீங்கன்னா என்ன பெரிய சச்சின் விஜய் நினைப்போ அப்படின்ற மாதிரி தான் அதிகமாக வந்து டாக் வந்து போய்கிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பைரவால அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அப்படியே நைஸ் கை மாதிரி நடிக்கிறேங்க அப்படின்றது எல்லாருக்கும் அந்த கேரக்டர் ரிலேட் ஆகும். அந்த ஓசோவோட ரைட்டிங்கும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அந்த கேரக்டர் டிசைனிங். ஸோ சச்சினுக்கு செம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கில்லி கொடுத்த ஒரு வைப் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்கார் 2025 அது வந்து ரொம்ப அழகாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து பிரியங்கா சோப்ராவுடைய அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அனுஜா அப்படின்ற ஒரு படம் வந்து நாமினேட் ஆகிருந்துச்சு. அந்த படம் வந்து கண்டிப்பாக ஆஸ்கார் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் ஃபைனலாக என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து நாமினேட் ஆகிருக்கோம், ஸோ அடுத்தடுத்து வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து பிரியங்கா சோப்ரா பற்றி பேசுறதுனால இந்த சோசியல் மீடியாவில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. இங்கிட்ட பார்த்தோம்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிரியங்கா சோப்ரா 2000 மிஸ் வேர்ல்டு பீஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்குறாங்க. அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2000 அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நிக் ஜோனஸோட ஏஜ் வந்து 7 வயசாம், இவங்களுக்கு வந்து 17-18 வயசாம். அவங்க மாமியார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. மாமியார்னா நிக் ஜோனஸோட அம்மா. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மிஸ் வேர்ல்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார், அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நிக் ஜோன்ஸ் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து லிட்ரலி அந்த நீங்கள் வந்து அவார்டு வாங்குறத பார்க்குறாரு, அதாவது மிஸ் வேர்ல்டு பேஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு வாங்குறத பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. 17-7 இது நம்ம ஒரு விஷயம் வந்து அவர் எப்படி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனார், அது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இது கேட்கும்போது ரொம்ப வியர்டாகவும் இருக்குது. அவங்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு இது ரொம்ப வியர்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இப்போ நீங்களும் ஏதோ ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம உண்மையாக உழைப்ப போட்டோம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். மாஸ் ஹீரோ மகேஷ் பாபுவுடன் இணையும் ராஜமௌலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. SSMB29, அதாவது SS ராஜமௌலி அண்ட் MBனா மகேஷ் பாபு 29 அப்படின்ற ஒரு அடுத்த இந்த வாரத்தை, அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஷூட் வந்து போக போகிறதா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜமௌலி சாரோட படம் எடுத்தாருன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபேண்டசி இருக்கும். அதை தாண்டி வந்து அவர் பண்ணார்னா பெருசாக பிரம்மாண்டமாக ரொம்ப ஹை லெவலில் பண்ணுவார் அப்படின்றது தெரியும். அண்டு இது எப்படி பண்ண போகிறாரு,
மகேஷ் பாபு அவருடைய ஃபேன்ஸ் வந்து பொதுவாகவே அவருடைய படங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவான ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மகேஷ் பாபு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாஸு. இன்னும் இப்போயே நம்ம தெலுங்கு சினிமாவுடைய விஜய் சார் அப்படின்னும் அதிகமாக வந்து நமக்கே வந்து பார்க்கும்போது விஜய் சார் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்ல. ஸோ இந்த காம்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த டேரக்டரும் சரி, ஸோ இந்த ஆக்டரும் சரி, சம்திங் மேஜிக் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்டு இப்போ நான் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதுலேருந்து உங்களிடமிருந்து டாட்டா பாய் பாய். டிவியில் சொல்லுவாங்களே அந்த மாதிரில இதில் டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.